ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டு விளாக் தான். அதாவது இன்றைக்கி நம்ம ஓட்டு போடுறதுக்கு திருப்பூர் டு திருச்சிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி கிளம்பிட்டு இருக்கேன். போகிற வழியில் என்னெல்லாம் நடக்குது, நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம், ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை மட்டும் இல்லாமல் அது ஜனநாயகத்தோட கடமை, அதை செஞ்சு தான் ஆகணும். ஒவ்வொரு ட்ரெஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்து அத்தனை டைம் ட்ரையல் பார்த்து தான் நம்ம வாங்குவோம். ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே 5 வருஷத்துக்கு ஒருத்தங்க கையில் ஒப்படைக்க போகிறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சு ஓட்டு போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறது ஒவ்வொரு தமிழர்களுடைய உரிமை. கண்டிப்பாக எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க. இந்த ஓட்டை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிரும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால டைம் இருக்காது. இந்த வீடியோ அநேகமாக லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நம்ம தான் 4 மணிக்கு அலாரத்தை வச்சு எழுந்திரிச்சோன்னா என் பையனை எதுக்கு தான் எந்திரிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. யாருமே எழுப்பி உள்ள அவனாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான். சரி, எந்திரிச்ச பின்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்படி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் திருப்பூர் வந்த பின்னால் 2 months ஒன்ஸ் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 4 months கிட்ட ஆயிடுச்சு ஊருக்கே போகலை. வேறு ஏதாச்சும்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது நம்மளுடைய உரிமை, இதை விட்டு கொடுத்துடவே கூடாது. நம்மளுடைய பங்கு இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில் 4 மணி தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது கோவில்வழி பஸ் ஸ்டாண்டு. எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா. இந்த டைம் மாதிரி யாருமே ஓட்டு போடுறதுக்காக காசு செலவு பண்ணிட்டு வெளிநாட்டில் இருந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வரீங்க. வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து ஓட்டு போடுறதுக்காகவே ஊருக்கு வர எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சல்யூட்னு தான் சொல்லுவேன். கோவில்வழி பஸ் ஸ்டாண்டில் தான் இவ்வளோ பேர் பஸ் கிடைக்காம பஸ் இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அப்பப்போ அப்டேட் லைவ் நியூஸில் சென்னையிலையும் இந்த மாதிரி பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு நியூஸு. ஒவ்வொருத்தங்களை எதிர்த்தா அது அவ்வளோவா பெரிய இஷ்யூ ஆகாது. பட் எல்லாருமா சேர்ந்து ஒரே ஆளை எதிர்க்கும் போது அவங்க மனசளவில் எவ்வளோ பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த வழி என்ன அப்படிங்கிறது புரியும். திருப்பூர் டு திருச்சி அரௌண்ட் 180 kilometers கிட்ட இருக்கும். நம்ம எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் போனோம்னாலே நம்மளுக்கு 4.5 hours எடுத்துக்கும். தம்பியும் இருக்கிறதுனால எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் போக முடியாது. அதனால நிறுத்தி தான் போவோம். ஓட் போடுற பூத் ரொம்பவே கூட்டமாயிரும், க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரமாக கிளம்பினோம்னா காலையிலே போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 4 மணிக்கு கிளம்பினோம். பட் நாங்கள் அங்கே போகிறதுக்கே 11:30 கிட்ட ஆயிடுச்சு. எப்பயுமே சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் சீக்கிரமாக கிளம்பி லேட்டாக போன ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனால் வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஓட்டு போடுறதுக்காகவே கிளம்பி ஊருக்கு போயிட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கு எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. ஃபெஸ்டிவல் டைம் நான் ஊருக்கு போயிருக்கேன். அப்போ கூட இவ்வளோ க்ரௌட் நான் ரோட்டில் பார்த்ததில்லை. அவ்வளோ பேர் போயிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஓட்டே நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட போகிற ஓட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மெயின் ரீசன் நான் வேகமாக கிளம்புனதுக்கு அதான் ரீசன். அங்கே பேக்கரியில் போய் நிறுத்தினா நீங்களே க்ரௌட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பீங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னால் நான் ஒரு vlog போட்டிருப்பேன், திருப்பூர் டு திருச்சி ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா காக்கா கூட இருக்காது. பட் இந்த வீடியோவில் எவ்வளோ க்ரௌட் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் விஜயன் நான் சொன்ன மாதிரி காம்பினேஷன் ஷர்ட் இருக்குல்ல, அந்த காம்போவில் நிறைய பேர் ரோட்டில் போனதை பார்த்தேன். அப்புறம் டிவிக்கு சிம்பிள் போட்டிருக்க அந்த டவல் வியர் பண்ணியிருக்கிறத பார்த்தேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு தனி மனுஷனாக நின்று தமிழகத்தில் இருக்க எல்லாரோட மனசுலையுமே இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாக வீட்டில் இருந்தால் 10 மணி ஆனாலும் பசி எடுக்காது. பட் வெளியேன்னு வந்துட்டா 4 மணிக்கெலாம் எழுந்ததுனாலயா இல்லை எதுனாலன்னு தெரில, கடை சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுனாலயான்னு தெரில, பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓரமாக நிறுத்தி சாப்பிடவும் செஞ்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓரமாக நிறுத்தி எங்கள் ஊர் பக்கத்தில் வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வாங்கி வச்சாச்சு. அப்புறம் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. திருப்பி நாங்கள் பிளான் பண்ணி போனது என்னமோ ஒரு நாள் ஓட்டு போடுறோம், ரிட்டன் ஈவினிங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒன் டே இருந்துட்டு போகலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணியாச்சு. வீட்டுக்கு போய் இறங்கினதும் வேலையாக எங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ப்ளஸ் பூத் ஸ்லிப்பு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓட்டு போடுறது கிளம்பியாச்சு. வந்தது அதுக்காகத்தானே, அதை பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. மாமாவோட ஊர் கொஞ்சம் வில்லேஜ் சைடு. பட் இப்போ ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா TNPL அப்படிங்கிற ஒரு பேப்பர் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது. அரௌண்ட் 2500 கிட்ட அங்கே மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயி, செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வர்றது. இந்த ரோடு ஒரு மெயின் ரோடு. சும்மானால இந்த ரோட்டில் ஓட்டவே முடியாது. பட் இப்போ இப்படி பண்ணி போட்டாங்களா, இதுக்கு அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு ரோடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படியே நாங்கள் ஓட்டு போட வேண்டிய ஸ்கூலுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். உள்ளே போய் பார்த்தா என்னடா ஊரே இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வெயில் பார்க்காம நிறைய பேர் குழந்தைங்களோட ஓட்டு போடுறதுக்கு அவ்வளோ நேரம் லைனில் க்யூவில் காத்துட்டு இருந்தாங்க.
நம்மளும் அப்புறம் கொஞ்ச நேரம் லைனில் நின்றுட்டு நம்மளுடைய ஜனநாயக கடமையை நம்மளும் முடிச்சாச்சு. ஃபைனலி ஓட்டு போட்டு வந்தாச்சு. இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. அப்புறம் சரி நாளைக்கு தான் போகிற மாதிரி முடிவாயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் தம்பியை விளையாட விடலான்னு சொல்லிட்டு விட்டா அவன் போய் வைக்க புளி இழுக்கிறான். அப்புறம் நாங்கள் சரி புளி உலுக்கி விட்டாங்க. அதை எடுத்து எல்லாத்தையும் போடலான்னு சொல்லிட்டு அந்த புளியை பறிக்கி அந்த இதுக்குள்ளே போட்டுட்டு இருந்தோம். அதை உடச்சி அதுக்கப்புறம் எடுத்து சமைக்கிறதுக்கு அப்படியே வச்சுக்கலாம். இது எல்லாமே இங்கே வந்த பின்னால் தான் இப்படி தான் புளியெலாம் ரெடி பண்ணுறாங்க போல். எல்லாமே இங்கே வந்த பின்னால் தான் எனக்கே தெரியும். ஏன்னா சிட்டிலே நம்ம இருந்துட்டோம். வில்லேஜ் சைடு போனால் தான் சமையலுக்காக ஒரு பொருள், அதாவது காய்கறியில் சொல்கிறேன், ஒரு பொருள் கூட கடைக்குன்னு போய் வாங்க மாட்டுறாங்க. எல்லாமே இங்கே தோட்டத்தில் விளைய வச்சு அதை எடுத்து தான் சமைச்சிக்கிறாங்க. தம்பியும் அண்ணி பையனும் சரியான ஆட்டம். தம்பி கையில் தான் உங்களுக்கே தெரியுமே, குச்சி இருந்துச்சுன்னா போதும், அதை வச்சு அவன் ஒரு நாள் ஃபுல்லாக அவனுக்கு சோறு தண்ணி கூட வேணாம், அவன் பாட்டில் விளையாடுவான். அதனால ஒரே ஆட்டம் தான் தம்பி. சரியான தூக்கத்தில் விடிய காலையில் இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கோம். எங்கன்னு தானே கேட்குறீங்க? அது ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சிருந்தது. சரி பண்ண வேணாம், இப்போதைக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. ரொம்ப இழுக்காதமாக சொல்லுன்னு சொல்கிறீங்க. சரி சொல்லிடுறேன். தம்பிக்கு தொக்கம் எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் பாட்டில் சன்செட் பார்க்கறதுக்கு போகிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால் வீடியோ கவர் பண்ணேன். எங்கள் ஊர் சைடு தொக்கம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க ஊர் சைடு வயிறு ஊதுறது அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறில் ஏதாவது ஒன்று போய் சிக்கி இருந்துச்சு, பிள்ளைங்க சாப்பிடும்போது முழுங்காமல் அது அப்படியே தொண்டைக்கிட்ட போய் சிக்கி இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க, நான் என்னென்னு அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. தம்பி ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 2 வாரமாக சாப்பிட்றதே இல்லை, ஒழுங்காகவே அழுதுகிட்டே தான் இருந்தான். சரி என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம், அப்பாவும் ஒரு டைம் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே தான் ரொம்பவே ஃபேமஸான இடம். ஒருத்தர் குறியறதை வச்சு திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துல தெரியாமல் நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா கண்டமேனிக்கு பண்ணி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. இது ரொம்பவே ட்ரஸ்டபிளான இடம். நிறைய பேர் பண்ணுவாங்க. கூட்டமாக அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ கூட்டம், நிறைய பேர் விடிய காலையில் வந்திருந்தாங்க. எதுவுமே சாப்பிட்றதுக்கு முன்னால் போனோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி தம்பி எந்திரிக்கிறதுக்கு முன்னால் கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு தூங்கும்போதே தூக்கிட்டு போயிட்டோம். எந்திரிச்சானா காஃபி டீ கேட்டு அழுவான். அதனால போயிட்டு வயிறுலாம் ஊதிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்பாவும் பிள்ளையும் வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அப்புறம் எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க. அந்த பருத்திலாம் காஞ்ச பின்னால் எடுத்துகிட்டு போட்டு இந்த மாதிரி தனித்தனியாக நல்ல பருத்தி கெட்ட பருத்தி தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க. பாட்டி ஒரு சைடு அண்ணி ஒரு சைடு உரிச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் போய் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் தம்பி அழகவும் சரின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டேன். எங்கள் தோட்டத்தில் நெல்லுக்கு அப்புறம் தீவன தட்டை போடுவோம். இந்த டைம் பருத்தி போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நேச்சராக இருந்து கிடைக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைடு வந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.